வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள மலைமேல் குடியிருக்கும் திரு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கோவிலோட முகப்பு வாசல் இதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் உள்ளே போகிறோம். நம்ம உள்ளே போன உடனே நம்ம பிள்ளையார் சன்னதியை பார்க்கலாம். 2 சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் மொத்தம் 540 ஸ்டெப்ஸு இருக்குது. அது 540லேருந்து 600 வரைக்கும் இருக்கலாம் ஸ்டெப்ஸு. மலை மேலே இருக்கிற வேதகிரிஸ் திருக்கோவில் வந்து இது வந்து 2500 ஆண்டுகள் வந்து பழமையானதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டெப்ஸில் ஏறும்போதே பார்க்கலாம், ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 இடம் பிரியும். அந்த நம்ம ரைட் சைடு ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு குடைவரை கோவில் இருக்குது. அந்த குடைவரை கோயில் வந்து ஒரு 1500 ஆண்டு காலம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்களே பார்த்துங்க இந்த கோவில் வந்து எந்த அளவுக்கு பழமையான கோவில்னு. நம்ம கொஞ்சம் மேலே ஏறினோடனே இந்த கம்பாநதி ஆலயத்தை பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே மேலே போகும்போது நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிடுறோம். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான், ஸ்டெப்ஸு ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோவில் பிரசாதம் தராங்க. கோவில் பிரசாதம்ன்றது கடவுளுக்கு படைக்கப்பட்டு அப்புறம் பக்தர்களுக்கு தரது. மேலேருந்து இப்போ நேச்சரை பார்க்கலாம். நம்ம பார்க்குறது சங்கு குளம். இந்த சங்கு குளத்தில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த குளத்துலேருந்து சங்கு எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது மேலேருந்து நம்ம கோவிலை பார்க்குறோம். இது கோவிலுக்குள்ளே இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு அன்றைக்கி வந்து மலை ஏற்றுவாங்கள்ல, அந்த தீபம் ஏற்றுற பேரல் அது. இந்த மேலேருந்து கோவிலேருந்து நம்ம வெளியே பார்க்கும்போது அப்படியே கேப்சர் பண்ணுது இந்த வீடியோவை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நேச்சர் பார்க்கறதுக்கு. நீங்களும் வந்தால் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த கோவில் வந்து ஆதி காலத்து கல்வெட்டுலாம் கிடச்சிருக்கு. இந்த கோவிலில் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுலாம் இதில் இருந்ததாக சொல்லப்படுறாங்க. அப்போனா பார்த்துங்க, 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இதில் இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு பழமையான கோவில்னு. இது முகப்பு, இது உள்ளே போகிறோம். கோவில் கருவறைக்குள்ளே போகிறோம். போகும்போதே பக்தியாக இருக்குது. கற்பூரம் கொளுத்தி அப்படியே பயங்கரமாக இருக்குது. இந்த கோவிலில் வந்து பல்லவர் காலத்து சிற்பங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பழமையான சிற்பங்கள்லாம் இது இருக்குது. கரெக்டாக இந்த கோவிலோட ஹைட்டு வந்து 500 அடிக்கு மேலே இருக்கும். கீழே இருந்து மேலே கோவிலுக்கு வர்றதுக்கு. இந்த அன்னதானம் பிரசாதம் காலி ஆகிடுச்சு. நான் மேலே போகும்போது கீழே வந்து வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே காலி ஆகிட்டு இருக்குது. குரங்குங்கிறது தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் குரங்குங்களை பார்க்கும் போது. ஏன்னா கையில் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிடும். ஃபோன்லாம் சேஃப்டியாக வச்சுங்க. இது வந்து அன்னதானம் போடுற இடம். விருப்பப்பட்டவங்க கேஷ் பேமெண்ட் பண்ணி போடலாம். அப்படியே மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க குரங்குக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு. ஆனால் குரங்குலாம் இதில் தண்ணி குடிக்காது, குழாய் தந்து தான் தண்ணி குடிக்குது மலை மேலே. மேலே மலையில் வந்து மரத்தில் வந்து கவரில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. கீழே வந்து கேட்கலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2 மலைக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன கோவில் இருக்குது மலை மேலேயே. அந்த கோவிலில் வந்து ஒரு சித்தர் வந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவர் வந்து 1960 முக்தி அடைந்ததாக அங்கே எழுதி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய சிலை எதுவும் இல்லை, அவருடைய ஃபோட்டோ மட்டும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நான் அந்தளவுக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெரியல, ஏன்னா வெளியே வந்து வலை போட்டதுனால. நான் உங்களுக்காக ஜூம் பண்ணி காட்டுறேன். இவர் தான் அந்த சித்தர். இது மலை மேலேருந்து காட்டுறேன், இறங்கு வழியில். இது வந்து பச்சி தரிசனம், பச்சி தீர்த்தம் சொல்லுவாங்க. இந்த 2 கழுகு தான் அந்த காலத்தில் வந்து தினமும் வந்து ஈவினிங்கில் வந்து சாப்பிட்டு போவாங்களாம். அந்த சித்தர் வந்து அவங்க 2 கழுகுக்கும் சாப்பாடு வைப்பான்னு சொல்கிறாங்க. இந்த 2 கழுகு இங்கே தினமும் வரதுனால இரு கழுகு குன்றம் தான் ஃபஸ்ட்டு இங்கே பேர் வச்சாங்க. அந்த இரு கழுகு குன்றன்றது
நாளடைவில் இருக்கழுக்குன்றது திருக்கழுக்குன்றமாக மாறிட்டதாகவும் சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியல எனக்கு. இது உண்மை தான், நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. இந்த பாதை தான் இறங்கு வழி பாதை. மேலேருந்து நம்ம இறங்கும் போது இன்னொரு வழி பாதை. இது வந்து ரொம்ப ஆதி காலத்துலேருந்து இந்த பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து பல்லவர் காலத்தில் கட்டின பாதைன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இது தான் ஏறு வழி பாதையாக இருந்தது. அப்புறம் வந்து மக்கள் நாளடைவில் அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம என்ட்ரன்ஸில் வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த பாதை வந்து கட்டினாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மலையை. இங்கே மலையிலேருந்து பார்த்தோன்னா தெரியும் இந்த வியூ வந்து. இந்த கற்கள், இந்த படிக்கட்டை பார்க்கும்போது தெரியும் ரொம்ப பழமையானதாக இருக்குது. அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு, இருட்டிச்சு.